தேவ ஜனமே, இந்த இடத்துல இருக்கிற நீங்க பல நேரங்களில் யோசிக்கிற ஒரு காரியம், நாட்களும் மாதங்களும் வருடங்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒன்றும் நிறைவேறவில்லையே. இன்னும் எத்தனை காலம்தான் நான் இப்படி அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து கொண்டு இருப்பேன்? என் கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா? என் கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? என் வேதனை என்று நீங்கும், என் பாரம் என்று குறையும் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர் என்று சொன்னார். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் அனுபவிக்க ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43 அதிகாரம் அதன் 18-19 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 43, 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் திருவள்ளுவர், நான் புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல இருக்கிற நீங்க யோசிக்கிற ஒரு காரியம், எனக்கான எல்லா வாசலும் அடைக்கப்பட்டாயிற்று, எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்ட வாசலையே நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது, எல்லா நன்மைகளும் அற்று போயிட்டு இனி ஒரு மேன்மை உண்டா, இனி ஒரு ஆசீர்வாதம் உண்டா, இனி இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு புதிய காரியம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருப்பேன்னு சொன்னால், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருப்பேன்னு சொன்னால், என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறேன். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றியவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யத்தான் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கத்தான் போகிறார் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு முறை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு என்னுடைய நண்பர் ஒருவரை நான் சந்திக்கிறதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நானும் அவரும் துபாய் ஒரே இடத்துல வேலை பார்த்ததுனால அவரை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, ரொம்ப தங்கமான பையன். நம்ம ஒரு ஜெப குறிப்பு சொன்னோன்னா அந்த ஜெபத்திற்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு பிள்ளை. யாராவது உதவின்னு கேட்டுட்டா அந்த உதவியை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவன் சும்மாவே இருக்க மாட்டான். அவ்வளோ அற்புதமான ஒரு பையன். அவனுடைய திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி வரும்போது என்கிட்ட தான் சொன்னாங்க, ஆண்டோ நீ தான் வந்து இதெல்லாம் நடத்தி கொடுக்கணும். நான் சொன்னேன், தாராளமாக வந்து நடத்தி தரேன் அப்படின்னு சொல்லி நான் போய் தான் அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவனை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால நான் அவனை பார்த்து கேட்டேன், மக்களே நல்லா இருக்கிறியான்னு கேட்டபோது அவன் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. அப்படியே நான் கேட்டேன், உன் திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த அந்த பையன் அப்படியே துக்க முகத்தோட மாறி ஆரம்பிச்சிட்டான். அப்படி கண்ணீரோடு அழ ஆரம்பிச்சிட்டான். நான் அப்படியே அவனை பார்த்து, நான் இதான் தப்பா பேசிட்டேனா அப்படின்னு யோசிக்கிறேன். நான் என்ன அவன்கிட்ட தப்பா கேட்டுட்டேன், எப்பா மேரேஜ் லைஃப் எப்படி தானே இருக்குன்னு கேட்டேன், இப்படி பார்க்குறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், மக்களே கல்யாணம் பண்ணி வாழ்றதை விட கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமோ. ஏன்டா அப்படி சொல்ற? இல்லை மக்கா, ஒவ்வொரு நாளும் ராத்திரி இன்னையோட நான் செத்துடலாம், இனி வாழவே வேண்டான்னு தான் நினைச்சேன், இனி வாழவே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அப்ப நான் கேட்கிறேன், ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான், தேவனுடைய சமூகத்துல தேவ ஆலயத்தினுடைய பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று போதகர் உடன்படிக்கைங்கிற ஒரு பெட்டியை வைக்கிறாரு. எப்படின்னா, இவள் என் சரீரத்தின் சரீரமா இருக்கிறா, என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறார், இனி நீங்க இருவரா இராமல் ஒருவரா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கையை நான் அப்படியே நம்பினேன். அதனால என் மனைவி கிட்ட என்னுடைய கடந்த கால அனுபவங்களை, அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எனக்கு ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை இருந்து, அந்த வாழ்க்கையை என் மனைவி கிட்ட மறைக்கக்கூடாது. ஏன்னா அவள் என் சரீரத்தினுடைய என்னுடைய சரீரத்தில் பாதி அல்லவா அப்படின்னு சொல்லி எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட
என் பழைய வாழ்க்கையை, இன்னும் சொல்ல போன உண்மையை சொன்னேன். சொல்லும்போது என் மனைவி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னா, அத்தான் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இப்போ ஆண்டவர் ஏத்துக்கிட்ட பிறகு நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க. ஆமா மக்களே, நான் நல்லா தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா தான் இருதயத்துல ரொம்ப நாளா வச்சிருந்த காரியத்தை எல்லாம் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டான். எல்லாத்தையும் சொன்னதுனால அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை அவனுக்கு கிடைச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினவன் தான். அடுத்த நாள் காலையில எழும்பி தான் அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறான். அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா பண்றீங்களா என்னன்னு. அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கும்போதே தூரத்துல இருந்து அவனோட மனைவி இவனை முறைச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு புரியல முதல்ல, ஏன் என்னுடைய மனைவி என்ன முறைச்சி பார்க்கறா, அவனுக்கு புரியல. சரி ஏதோ ஒரு கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுட்டான். தன்னுடைய சகோதரிட்ட போய் அவன் பேசுறான். பேசும்போது அவன் அங்கிருந்து தூரத்துல இருந்து முறைச்சி பார்க்கறான். அம்மா கிட்ட பேசினா முறைச்சி பார்க்கறா, அக்கா கிட்ட பேசினா முறைச்சி பார்க்கறா. சரி அக்கா பிள்ளை கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பிள்ளை கிட்ட பேசினா அங்க இருந்து முறைச்சி பார்க்கறான். முதல்ல அவனுக்கு இது புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறான். பக்கத்து வீட்டில் பேசினா முறைச்சி பார்க்கறா, இங்க பேசினா, எங்க பார்த்தாலும் பேசினா முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவனால என்ன நடக்குதுன்னே ஜீரணிக்க முடியல, கன்ஃபியூஸாவே இருக்கு. ஒரு கட்டம் வரும்போது அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய வெப்ராளத்தை அடக்க முடியாம அவனை கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிற. ஏன் என்னாச்சு, எதுக்காக என்ன திட்டுற அப்படின்னு பார்த்தா, இவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னான். பார்த்தீங்களா, என் உள்ளம் போல இருக்கிறான்னு சொல்லி. அன்னைக்கு வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா, ஆனா அன்னைக்கு ராத்திரி பிசாசு இருதயத்தில் போய் சேர்ந்துட்டு. இப்போ யாருகிட்ட பேசினாலும் அந்த பழைய வாழ்க்கை அவளுக்கு ஞாபகம் வருது. தான் புருஷனுடைய பழைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வருது. அதை சொல்லி 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 அவனை திட்டிகிட்டே இருக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அவன் சொல்றான், ஐயா என்னால வாழவே முடியல, நான் எதுக்கு திருமணம் பண்ணேன், ஏன் திருமணம் பண்ண எனக்கு தெரியல, வாழறத காட்டில் சாகிறது நல்லதுப்பா, என்னால முடியல, இதுக்கு மேல என்னால நுகத்தை சுமக்க முடியலன்னு சொல்லி அவன் கண்ணீரோடு அழ ஆரம்பித்தான். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்ய போறேன். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல தெரியுமா, ஏன் நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு 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 அழுது அழுது புலம்புறதுனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நீங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீங்க. தேவனால் உயர்த்தப்பட வேண்டிய நீங்க நன்மைகளை இழந்து போய் நிற்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா, உங்க பழைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து நினைத்து. ஒன்று மட்டும் நல்லா கவனிக்கணும், என்றைக்கு ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தால கழுவி உங்களை மீட்டெடுத்து விட்டாரோ அன்றைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். ஆமென். அவர் சொல்கிறார் சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். ஏசாயா 1:18 சொல்கிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவரேன்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல மாறும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என கண்பான தேவ ஜனமே, என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு சில பேர் யோசிக்கிற ஒரு காரியம், வாழறதை விட சாகிறது எனக்கு நலமா தோன்றுது, வாழறதை விட சாகிறது எனக்கு நலமா தோன்றுது, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை, நான் என்ன செஞ்சா என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்க பழைய வாழ்க்கையை நினைத்து 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 நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். என் ஆண்டவர் சொல்றாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு அகற்றி போட்டார் என்று என் ஆண்டவர் சொல்றார். ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நீங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் புதிய காரியத்தை
ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவரோட சமூகத்தில் நீங்க காத்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்க்கணுங்க. அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஒன்று தெரியுமா, என் முதுகுல ஒரு கரை இருந்துச்சுன்னா என்னால் அந்த கரையை பார்க்கவே முடியாது. உண்மைதானே? நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், என் முதுகில் இருக்கிற கரை தெரியாது. அப்படித்தான். ஆனா சில மனிதர்கள் சொல்லுவாங்க, உன் சட்டையில் ஒரு கரை இருக்கு, உன் முதுகுல ஒரு கரை இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, என் அருளாளர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் நான் வெண் பஞ்சை போல மாற்றுவேன். ஏன்னா நீ என்னைக்கு என் சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டியோ, என்னைக்கு அப்பான்னு சொல்லி என்னை நோக்கி பார்த்தியோ, அப்பவே உன் பாவங்களை மன்னித்து உனக்கு வாழ்வளிக்க நான் போதுமானவராயிருக்கிறேன். நான் பட்ட பாடுகள், நான் சுமந்த சிலுவையின் பாடுகள் எதற்காக தெரியுமா? உனக்காக உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க, உன் வாழ்வை நான் ஆசீர்வதிக்கவே நான் கொல்கதாவின் கொடுமுடியில கோர சிலுவை சுமந்தேங்க. கொல்கதாவின் கொடுமுடியில கோர சிலுவை நான் சுமந்தேன். என்னை நீங்க பயப்படக்கூடாது, என்னை நீங்க அழக்கூடாது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார், மரித்து போய்விட்டார், எனக்கு ஒரு வாழ்வு உண்டோ நீங்க எதிர்பார்க்கலாம். என் பிள்ளைகளால் துரத்தப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு இருக்கு, இனி என்னை ஆற்றுவார் யார் உண்டு, என்னை தேற்றுவார் யார் உண்டு என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாய் தாவீது அதை தான் சொல்றார், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உங்க பக்கத்துல அவர் நிற்கிறாருங்க, உங்க அருகில நிற்கிறாரு. இத்தனை மழை வெயில் புயல் வந்த போதும் ஆசையோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீங்க வந்திருக்கிறீங்க. என் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்களாம், நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்களா. காரணம், உங்க நாமத்தை பரலோகம் இன்றைக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. நீங்க நாடின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு என் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க அருகில் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க கலங்காதீங்க. காரணம், நான் ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்காக வைக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் 3 காரியங்களின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு இடைபட போகிறார். முதலாவது, முடிந்து போன உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் தருகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். முடிந்து போன உங்க வாழ்க்கையில புதிய துவக்கத்தை நான் தருகிறேன். நீங்க நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, என்னை கரம் பிடித்து நடத்த யாரும் இல்லை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ போறேன், சர்வை பண்ண போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம், உனக்கான எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு போயிட்டு நீ நினைக்கலாம். ஆனா உனக்காக ஒரு வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன். ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முடிந்து போன உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தர என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம ஆதாரமாக யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாசரு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த லாசரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, இயேசுவுக்கு அவன் சிநேகிதனாம். இன்னும் சொல்ல போனா, ஏசப்பா எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போறாரோ அவர் போகிற இடங்களில் இவங்க வீட்டில் தான் போய் தங்குவாராம். இவங்க வீட்டில் தான் தங்குவாரு, இவங்க வீட்டில் தான் தூங்குவாரு, இவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாரு. அவங்க அவ்வளோ அருமையா இயேசுவை பார்த்துப்பாங்களாம். ஒரு முறை இவர் ஊழியத்திற்காக பெத்தானியா என்கிற இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க சொல்லி அனுப்புறாங்க, உங்க நண்பன் சிநேகிதன் வியாதியோட இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த காரியத்தை அவர் கேள்விப்பட்டுக்கிட்டு அவர் பெருசா ஒன்றும் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போய் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஊழியத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது மறுபடியும் நியூஸ் வருது, உங்களுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். அந்த சம்பவம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். மரித்து போனான்ங்கிற செய்தியை கேள்விப்படுறாரு. அவர் கண்டுக்கவே மாட்டார். எனக்கு தெரியும் அவர் ஒரு பெரிய காரியத்தை அங்கே செய்ய போறாருன்னு. ஆனா அதை ஜனங்களுக்கு சொல்ல மாட்டார். தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு.
அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. தூங்கினா எல்லாரும் எழும்ப தானே செய்வாங்க அப்படின்னு. அப்புறம் சொல்றாரு, இல்லை இல்லை, அவன் செத்து போயிட்டான், அவனை நான் உயிரோடு எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்யறாருன்னா, அங்கிருந்து அப்படி இப்படி புறப்பட்டு வராரு. வேதம் சொல்லுது, எருசலேமுக்கு பெத்தானியாவுக்கு எப்படி பார்த்தா 3 மைல் தூரம் தான். நடந்து வந்தா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் நடந்து வந்துடலாம். ஆனா அவர் முத நாள் வியாதியோடு இருக்கிறான்னு சொல்லும் போதும் வரல, வியாதியோடு இருக்கிறான்னு கேள்விப்படும் போது வரல. அவன் செத்து 1, 2, 3 4வது நாள் தான் அந்த ஊருக்கு வர. அந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாரும் அவரை பார்க்குறாங்க, இவரு அவங்கள பார்க்குறாரு. அப்போ மார்த்தாளை பார்த்து சொல்கிறாரு, ஏம்மா பயப்படாத, அவன் உயிரோட இருக்கிறான், அவன் உயிரோட வந்துடுவான். ஆமையா, உயிர்த்தெழுத நாள் வரும்போது அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல. மரியாதை பார்க்குறாரு, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஏசப்பா நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்துருக்க மாட்டான், என் சகோதரன் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவள் கண்ணீரோடு அழுகிறான். அவள் அங்கே அழுகிறத பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுது. அவரும் அழுகிறார். அப்போ தான் ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இயேசு லாசருவை எவ்வளவா சிநேகிக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் இங்கே இருந்திருந்தா அவர் செத்துருக்கவே மாட்டார் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ தெரிஞ்சவர், குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடரை கேட்கும்படி செய்தார், அவன் சாகாமல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் அவர் கேள்வி கணைகள் அவருக்கு முன்னாடி போகுது. அவர் எதை பற்றி கவலைப்படாமல் நேராக கல்லறை இருக்கிற இடத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போகும்போது கல்லறையின் வாசலை திறங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா வேணாம், ஏன்னா அவன் செத்து 4 நாட்கள் ஆயிட்டு, இப்பொழுது அது நாருமே. இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் செத்து போன நிலைமையில தான் இருக்கு. எப்படியோ வாழ வேண்டிய நீங்கள், எப்படியோ இருக்க வேண்டிய நீங்கள் இன்னைக்கு நடைபிணத்தை விட மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் உங்கள் நிலைமை. எப்படி லாசருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது அதே நிலைமை தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, அவள் செத்து 4 நாள் ஆயிட்டியா, இப்போ அந்த கல்லை திறந்தா, அந்த கல்லை புரட்டி போட்டா, இப்போ அது நாரும், வேண்டாம் விட்டுருங்க. அவர் சொல்கிறார், இல்லை புரட்டி தள்ளுங்கன்றாங்க. அவர் கல்லறையை புரட்டி தள்ளுகிற பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார், லாசருவே கம் அவுட், வெளியே வா என்று சொன்னபோது அவன் உயிரோடு எழுப்பி. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு ஒரு திறவுகோலை கொடுக்க என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முடிந்து போன வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி, இந்த திறவுகோலை நீங்க பிடித்து கொண்டு சொன்னால் பட்டு போன உங்க ஆசீர்வாதங்கள், செத்து போன உங்க ஆசீர்வாதங்களை மறுபடியும் நீங்கள் அனுபவிக்கத்தான் போறீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்க அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, எங்க ஃபேமிலி ஒரு ராஜ குடும்பம் தெரியுமா, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம அனாதையா பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நீங்க பெறத்தான் போறீங்க. எந்தெந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இல்லாம போச்சோ அந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தான் போறீங்க. காரணம், என் இயேசு உங்களை பார்த்து சொல்ல, முடிந்து போன உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் தருகிறேன். காரணம், நான் மாறாதவர், நான் மாறாதவர், நான் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்கிறார், முடிந்து போன உங்க வாழ்க்கையில நான் ஒரு புதிய துவக்கத்தை தருகிறேன் என்று சொல்லி உங்க அருகில் இருக்கவங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க. உங்க அருகில் இருக்கவங்களை பார்த்து கையை கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு கவலைப்படாதம்மா, உனக்காக ஒரு வாசலை, உனக்கான ஒரு புதிய துவக்கத்தை என் இயேசு வச்சிருக்க. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியது.
விதம் பெரியது, என் உயரின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே மீண்டும் என்னை வளைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. இதுல உட்கார்ந்துகிட்டு உங்க 2 பிள்ளைகளை நினைச்சு, 2 ஆண் பிள்ளைகளை நினைச்சு, இவங்க எதிர்காலம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல, இவங்க எதிர்காலத்தை இனி உள்ள காலங்கள் எப்படி அவங்க கடந்து போவாங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. தினம் சாப்பிட்றீங்களோ இல்லையோ, ஆனா உங்க 2 பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரோட ஜெபிக்கிறதை என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற தரிசனம் அது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இனி எழும்பவே முடியாது, செத்துப்போன ஒரு ஆசீர்வாதத்தோட தான் இருக்கிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு மறுபடி ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தரப்போறார். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உங்க வாசப்படியில தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அதை பெற்றுக்கொள்கிற, அதை அனுபவிக்கிற சுதந்திரம் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கான ஆசீர்வாதம் அங்கத்தாங்க இருக்கு. ஆனா சில தாமதங்கள் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா கட்டாயம் அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து சேரும் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்காக ஒரு வாசலை என் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறாரு. அந்த வாசலுக்கு போய் சேர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை தகுதிப்படுத்தி ஒரு நாள் சரியா அந்த வாசல்ல போய் சேர்ற வரைக்கும் அவர் உங்களை கரம் பிடித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முடிந்து போயிட்டு என்று நீ நினைக்கிற காரியத்துல, இனி எழவே முடியாது, இனி வாழவே முடியாது என்று நீ நினைக்கிற காரியத்துல நான் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இரண்டாவதாக, சிறையிருப்பின் நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க சிறையிருப்புக்கு ஒரு விடுதலையை நான் தரப்போகிறேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும்
காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. என் ஆண்டவர்கிட்ட என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம், அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லைன்னாலும் அவரை நோக்கி பார்த்தா கட்டாயம் என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்க நல்லா கவனிக்கணும். பவுலும் சீலாவும் அவர்கள் கூடி ஒருமனப்பட்டு துதித்த பொழுது சிறைச்சாலையின் கட்டுகளிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க தம்பி. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, அவங்க கூடி துதித்த போது சிறைச்சாலை கட்டுகள் தவிடுபடி ஆயிற்று. அவர்களுக்காக அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்போ, பவுலும் சீலாவையும் போல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, பவுலும் சீலாவும் ஆம்பளையும் பொம்பளைன்னு. ஆனா பவுலும் சீலாவும் யாரு சொல்லுங்க? ஆம்பளைங்க தான். 2 பேரும் ஆம்பளைங்க தான். நல்லா கவனிக்கணும். பவுலும் சீலாவும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் எங்க இருக்கும்போது, சிறைச்சாலைக்குள்ள கட்டுகளுக்குள்ள இருக்கும்போது என் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. சிறைச்சாலையின் கதவுகள் தகர்ந்து போயிட்டு என்று, சிறைச்சாலையின் சங்கிலிகள் அகற்றப்பட்டு போயிட்டு என்று என் வேதம் சொல்லுது. இங்க இருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிற காரியம் அதுதான். என்ன பிரதர் சொல்றீங்க? ஒரு நாள் காலையில் நான் முழிச்சு பார்க்கும்போது, இந்த நாள் எனக்கு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நான் அழாத நாட்களே கிடையாதுங்க. கண்ணை முழிச்சு பார்த்து இந்த உலகம் தெரிஞ்சாதான் நான் உயிரோடு இருக்கிறாங்கிற நிச்சயமே எனக்கு இருக்கு. என்னால் வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இங்க கூட சில பேர் வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பா இருக்கு, வாழ்றதை விட நான் சாகிறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தோணுதுப்பா. என் பிள்ளைகளை நம்பினேன், என்னை கைவிட்டுட்டாங்க. என் மருமக்களை நம்பினேன், அவங்களும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஓட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ வேலையில் நீங்கள் பிஸியாக ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நான் இந்த திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டு இனி என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில், இனி என்ன சம்பவிக்குமோ என் வாழ்க்கையில், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு யோசிக்காத நாட்களே கிடையாது. ஒரு சிறைப்பட்டு போன அனுபவத்தோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஏங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கைக்கு நான் ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறேன். காரணம், பவுலும் சீலாவும் அவர்கள் ஒருமனப்பட்டு துதித்த பொழுது அவர்கள் கட்டுகள் அறுபட்டது என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், சிறைப்பட்டு போன எல்லா ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் என் ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன். யோசேப்பை சிறைச்சாலையில் போட்டது உண்மை, குழியில விழுந்தது உண்மை. ஆனாலும் என் ஆண்டவர் மறுபடியும் அவரை தூக்கி எடுத்தார் அல்லவா, தூக்கி எடுத்தார் அல்லவா. தானியேலை சிங்க கவியில போட்டது உண்மை. என்ன செய்ய முடியும்? தான் யாரை நம்பினானோ அதே ராஜாவினால தான் நான் சிங்க கெபிக்குள்ள போடப்பட்டேன். என்ன செய்வன்னு தெரியலையே. அவன் பயப்படலைங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். மறுநாள் ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. மறுநாள் அதிகாலையில் எழும்பி ஓடி வந்து சிங்க கெபிக்கு மேல இருக்கிற கல்லை புரட்டி போட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி தானியேலை நோக்கி கூப்பிட்ட பொழுது தானியேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. இன்னைக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமை தான், குடியில போடப்பட்ட நிலைமை தான், உங்களை மீட்டெடுக்க யாராலும் முடியாத நிலைமை தான். ஆனாலும் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, தானியேலை சிங்க கெபியில மீட்டெடுக்க என்னால் முடியும் என்று சொன்னால், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவன் சிறையிருப்பை மாற்ற என்னால் முடியும் என்று சொன்னால், உங்கள் சிறையிருப்பை மாற்ற என்னால் முடியும். என்னால் முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவரை மட்டும் நம்புங்க, அவரை மட்டும் நம்புங்க. என் வேதம் சொல்லுது, அவரை நம்பினவங்க ஒருபோது வெட்கப்பட்டு போனது இல்லையா. கர்த்தரை நம்புகிறனோ அவன் செழிப்பான். அவரை நம்பி பாருங்களேன், அவரை நம்பி பாருங்க.
தானியேல் கேட்கிறாரு, ஐயா தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டபோது அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நீர் என்று வாழ்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? எந்த ராஜா அவரை சிங்க கெபியில போட்டாரோ அந்த ராஜா அவரை எடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, யார் மூலமா அவங்க விழப்பண்ணினாரோ, தானியேலை விழப்பண்ணினாங்களோ, அந்த மனுஷனை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே அவனை சிங்கங்கள் பட்சித்து போட்டு அவன் எலும்புகளை நொறுக்கியது என்று என் வேதம் சொல். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஒரு சிறையிருப்பு நாட்களுக்கு நேரம் நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படலாம். ஐயா என்னை தூக்கிவிட யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், சிங்க கெபியிலே தானியேலை ரட்சித்த நான் இன்றைக்கு உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களுக்கு புதிய துவக்கத்தை கொடுக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென், ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காரணம், பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். காரணம், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவன், அவர் என் இயேசு, அவர் என் இயேசு. அந்த இயேசுவை நம்புகிறவங்க, ஆராதிக்கிறவங்களை அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட்டதே இல்லைங்க. நான் இவ்வளவு தைரியமா ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில் அந்த இயேசுவை நான் அனுபவிச்சதுனால தான் சொல்றேன். என் வாழ்க்கையில் அந்த இயேசுவை நாங்கள் கண்டு கொண்டதுனால தான். ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையிலேருந்து எழும்பி ஓடிக்கிட்டே இருப்பேன். காலையில் எழும்பி ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க கரத்தை பலப்படுத்துறீங்க, நாளைக்கு நான் எப்படிப்பா கொடுக்க முடியும்? அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை கொடுத்து, ஆட்களை கொடுத்து தினம் அந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்க என் ஆண்டவர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லைங்க, 22 குடும்பத்தை நான் எப்படியா பராமரிக்க முடியும், 22 குடும்பங்களை எப்படியா என்னால் ஆதரிக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா, அற்புதமா, அதிசயமா என்னை ஆண்டவர் நடத்தி வர்றாருங்க. ஒவ்வொரு மாதமும் இடைவிடாமல் அவங்களுடைய உதவிகளை செய்ய என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார். எனக்கே இவ்வளவு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார்னா உங்களுக்கு ஏங்க செய்ய மாட்டார்? உங்களுக்கு ஏன் செய்ய மாட்டார்? உங்க சிறையிருப்பை மாற்றி போட்டு உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தர, உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய என் அருளாளர் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் சொல்றார், இதோ வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்க இருதயமாகிய கதவை நீங்க திறக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க இருதயமாகிய கதவை நீங்க திறக்கிற பொழுது என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக 2 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியாக, இழந்து போன ஆசீர்வாதங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த கொரோனா நேரங்களில் நான் நிறைய பணக்காரங்களை சந்திச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, ஆஸ்பத்திரிக்கு யாரும் கூட்டிட்டும் போக முடியாது, அவங்களால போகவும் முடியாது, கூட்டிட்டும் போக முடியாது. இந்த கையால் அவங்கள நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ பணம் இருக்கு, எனக்கு அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சொந்தக்காரனும் என்ன தேடி வரலங்க, ஒரு சொந்தக்காரனும் எனக்கு உதவி செய்ய வரல. இவ்வளவு ஏன் ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? எங்க ஃபோன் பண்ணா அவங்க வர வேண்டியது இருக்குமே, எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு யார் ஃபோன் பண்ண கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் நீ வந்து என்னை தொட்டு தூக்குறிய தம்பி, நீ வந்து எல்லா காரியத்தையும் நடத்தி தர, எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறிய தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு பேச ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேர் கேட்டிருக்கிறேன். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ காசு பணம் இருந்தும் அவங்களால அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உங்களுக்கு தெரியுமா, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆக்சிஜன் கிடைக்காத நாட்கள் இருந்து, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆக்சிஜன் கிடைக்காது, வெண்டிலேட்டர் கிடைக்காது, அந்த அளவுக்கு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமை இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில
என் ஆண்டவர் என்ன பத்திரமா பாதுகாத்தாருங்க. அவர் சொல்ற, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி என்ன பத்திரமா பார்த்தாருங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒருவேளை இந்த இடத்துல அநேக நன்மைகளை இழந்து, அநேக ஆசீர்வாதங்களை இழந்து நீங்க இந்த இடத்துல விரும்பிய உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு காலத்துல வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாம அத்தனை காரியங்களை அள்ளி கொடுத்தீங்க. உங்க குடும்ப பின்னணி பெரிய பெரிய வசதியானவங்களா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நிர்கதியா உங்க வீட்டோட தலைமைத்துவம், உங்க வீட்டுக்கு தலைவராக இருந்தவர் இறந்து போனதுனால இன்னைக்கு நடுத்தருவில் வந்த நிலைமை இருக்கலாம். நம்ம ஊழியத்தில் உதவி செய்கிற ஒரு அம்மாவே ஒரு ராஜ பரம்பரையில் ஒருத்தவங்க உண்டுங்க, இங்கதான் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரியவங்களா இருந்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து நிர்கதியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இழந்து போன அத்தனை நன்மைகளை ஆசீர்வாதங்களை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள் என்று என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொல்றார், இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். காரணம், நான் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகிறேன், நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். யோபு 42 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிக்கிற பொழுது, அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கட்டுன மனைவி அவரை பார்த்து திட்டுறாங்க, சொந்த பந்தம் எல்லாம் அவரை பார்த்து ஏளனமா பேசுறாங்க. கழுதை எல்லாம் செத்து போயிட்டு, யாரெல்லாம் இவரை பார்த்து கை கட்டி நின்னாங்களோ அத்தனை பேர் அவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. நீ எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிற, நீ பாவம் செஞ்ச, அதனால தான் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒருவேளை உங்க தரித்திர நிலைமையை பார்த்து சொல்லலாம், இது பரம்பரை சாபம், சந்ததியாக தொடர்கிற சாபம், அதனால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அது பரம்பரை சாபமா இருந்தாலும், சந்ததியாய் தொடர்கிற சாபமா இருந்தாலும், என்றைக்கு என் இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டெடுத்தாரோ அன்றைக்கு உங்கள் பரம்பரை சாபங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிட்டு என்று என் ஆண்டவர் சொல்கிறார். யோபை பார்த்து அதை தான் சொன்னாங்க, நீ செஞ்ச பாவத்து நிமித்தம் தான் உனக்கு இந்த தண்டனை, அதனால தான் உன் பிள்ளைங்கள்லாம் உன்னை செத்து போயிட்டாங்க. ஆனா அவர் ஒரு வார்த்தையும் பேசலைங்க. வேதம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணினான். அதனால நடந்தது என்ன? இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் என்று என் வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இழந்து போன நன்மைகளை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் மறுபடியும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள போகிற விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆமென். இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நீங்கள் இரட்டத்தனையாய் பெறப்போகிறீர்கள். யோவேல் 2 அதிகாரம் 25, 26 விதமாய் சொல்கிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் நான் அளிப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். காரணம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். நான் அனுப்பின பெரிய சேனையாகிய பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள், எந்தெந்த நன்மைகள், என்னென்ன மேன்மைகளை நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களோ, அந்த இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய துவக்கத்தை என் ஆண்டவர் தரத்தன் போகிறார். காரணம், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புறவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லையா? அவரை தேடி வந்தவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. இன்றைக்கு இந்த அன்பு நற்செய்தி கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற காரியமும் அதுதான். நீங்க ஆண்டவரை பார்க்க வரலங்க, என் அருள்நாதர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, கட்டாயம் இழந்து போன அத்தனை நன்மைகளுக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் மறுபடியும் நீங்கள் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் முதலாவது நமக்கு உங்க முடிந்து போன வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய், ஒரு புதிய துவக்கத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது, சிறையிருப்பு நாட்களிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
மூன்றாவது, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் உதவி செய்ய, இரட்டத்தனையாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் வழிவகை செய்ய போகிறார். கடைசியா என் ஆண்டவர் உங்களை பார்த்து எதிர்பார்க்கிற காரியம், எது இருக்குதோ இல்லையோ, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ, அதை நீங்க பார்க்கவே கூடாது. எல்லாத்துக்கும் அவருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் செலுத்துகிற பொழுது, அவருக்கு நன்றி நீங்கள் செலுத்துகிற பொழுது, இழந்து போன அத்தனை நன்மைகளையும் அவர் தர போதுமானவராயிருக்கிறார். யோபு பார்த்தீங்கல்ல, அவன் வாழ்க்கையில அவன் சரீரமெல்லாம் பருக்குழாய் நிறைந்த போது ஒரு இடத்துல கூட என் ஆண்டவர் அவன் தூஷிச்சதா சரித்திரமே இல்லைங்க. நாமெல்லாம் எப்படி தெரியுமா, ஆண்டவர் நாம் எதிர்பார்த்த காரியங்களை செஞ்சு அவர் நல்லவர். இல்லைன்னா என்ன பிரதர், நான் ஜோம் பண்ணி தான் பார்க்குறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, அப்படிதான் நம்ம சொல்றோம். ஐயா, அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உண்மைதானே? அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நல்லது நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லைன்னா எனக்கு ஆத்திரம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நன்மையோ தீமை எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நன்றியோடு நீங்க துதிக்க பழகணும்னு சொல்லி என் வேதம் சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதன் 28, 29, 28 வசனம் விதமாக சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அநேக ஆசீர்வாதம் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் நீங்க அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை தரப்போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த மேன்மைகளை தரப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் கடன் பிரச்சனையை மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம், உங்களுக்கு வீடே இல்லைனாலும் எனக்கு நீங்க வீடு தந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு வாகனமே இல்லை உண்மைதான், எனக்கு நீங்க வாகனம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவரை அழைக்கிற தேவனை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீங்க அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது இழந்து போன அத்தனை நன்மைகளையும், இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு தர போதுமானவராயிருக்கிறார். உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் செய்ய, அவரை துதிக்க, உங்கள் இருதயத்தை விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்ம லைஃப்ல நன்மை கிடைச்சா ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்றோம். அந்த நன்மைகள் தாமதம் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்மளால பொறுக்கவே முடியாது. அவரெல்லாம் ஆண்டவரா? அவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? ஐயோ, ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு, ஏன் எனக்கு மட்டும் இந்த கவலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனைன்ட்டு நீங்க புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க. அம்மா, புலம்புறதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ உயரத்துக்கு வச்சிருப்பாரு. அவ்வளோ உயரத்துக்கு அவங்க போறதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த தம்பி நம்ம முன்னாடி வந்து பாடினாங்கல்ல, அவ்வளோ தைரியமா பாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அங்கே அரை கதவி சாத்தி கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு தன்னை தாழ்த்தினதுனால தான். கரங்களை தட்டி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அங்க அழுதுனீங்கன்னா இங்க தலை நிமிர்ந்து நிக்கலாம். அங்க நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்கன்னு வைங்களேன், இங்க தலை நிமிர்ந்து என் ஆண்டவர் நிக்க வைப்பார். இன்னைக்கு உங்கள்கிட்ட என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். உங்க பையன் சரியில்லையா, ஆண்டவரே என் பிள்ளைங்க நீங்க நல்லா ஆக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் குடி பழக்கத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். திருமணம் ஆகலையா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணத்தை நீங்க நடத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லையா, என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வதித்து தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையோட இருக்கா, ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை நீர் மாற்றி போட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு வேலை இல்லையா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். திருமண தடைகளை மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 சொல்லி எல்லாவற்றுக்கும் நீங்க நன்றிகளை செலுத்துகிற பொழுது இன்றைக்கு நாம பேசின அத்தனை காரியத்திலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? உங்க பிரச்சனை மலை போல இருக்குங்க, எனக்கு தெரியுது பிரதர், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. அம்மா, நான் சொல்றேன், நீங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்களோ அந்த பிரச்சனை வழியா தான் நானும் வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது, இன்னைக்கு என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஆண்டவரே என் பெற்றோருக்கு என்ன உதவி செய்ய போறேன்னு தெரியலையே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் அழாத நாட்களே கிடையாதுங்க. இதுதான் வேதம் சொல்லுது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையை சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த அன்பின் உள்ள ஊழியங்கள் ஆச்சரியமா அதிசயமா ஆண்டவர் நடத்தி வர்றாருங்க.
என்ன நடத்திட்டு வர்றாருன்னா ஏன் உங்களை நடத்த மாட்டார்? எனக்கு உதவி செய்கிறாருன்னா ஏன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்? என்ன அற்புதமா ஆசீர்வதிக்கிறார்னா ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்? இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லையா, நீங்க எதை எதிர்பார்க்கல அது நடந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்களேன். செய்வீங்களா? ஒருவேளை அக்கா உங்க பிள்ளைக்கு திருமணத்துக்கான செலவு காசு இல்லாமல் இருக்கலாம் செலவு பண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன திரும்ப சொல்லணும்? ஆண்டவரே, என் பிள்ளையோட திருமணத்துக்கான தேவைகளை நீங்க சந்தித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், கரங்களை தட்டி. ஒருவேளை அண்ணே உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அழகான வீடை நீங்க தந்து விட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். உங்க பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல வேலையை தந்து நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையை என்னோட வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னோட வியாதி மாறல, ஆண்டவரே என் வியாதியை மாற்றி போட்டதற்காய், என் படுக்கையை மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற பொழுது இழந்து போன ஆசீர்வாதங்களில் புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருவார். முடிந்து போன உங்க வாழ்க்கையில புதிய துவக்கத்தை தருவார். உங்கள் சிறைவிருப்பின் நாட்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒருவேளை நன்றி நிறைந்த இருதயம் இல்லாம நம்ம இருக்கலாம். சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, ஒரே ஒருத்தன் தான் வந்து எனக்கு தேங்க் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் செய்யாம போனாலும் நீங்க தேங்க் பண்ணி பாருங்க, நன்றி சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறும். உங்களை அதிசயமாய் அவர் நடத்துவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். இதுவரைக்கும் எனக்கு அதை தாரு இதை தாருன்னு தானே கேட்டிருந்தோம், ஏன் தரலன்னு தானே கேட்டோம். இன்னைக்கு நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஆண்டவரை துதித்து பாருங்க. என்னென்ன நன்மைகள் வேணும் அது ஒரு லிஸ்ட் போடுங்க. இதெல்லாம் நீங்க தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? அப்படியே நம்ம எல்லாரும் இல்லை எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. விட முடியாத பாவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடையை கொடுக்க போகிறார். நம்புவேன் இறுதி வரை. நோட்டத்தில் என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் நோட்டத்தில்
உங்க வலது கரத்தை உயர்த்தி வலது கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி கேட்போமா? ஆமென். உங்கள் ஜெபமாய் மாறட்டும், உங்கள் கண்ணீர் ஜெபமாய் மாறட்டும். அடைக்கப்பட்ட வாசலில் இன்னைக்கு ஒரு புதிய வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய பழகிங்க. இன்னைக்கு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென் ஆமென். ரகா லபா தூரா நாமா சகா தூரா நாமா. ஒருவேளை நன்மைகள் இருந்த இருதயம் எல்லாம் நீங்க வாழ்ந்தது உண்மைதான். இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில சில காரியங்களுக்காக ஆசைப்படுறேன், எனக்கு நன்மை கிடைக்கல, ஆனா இன்னைக்கு நான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கேட்போமா? ஆமென். நம்புவேன். சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா? ஒரே ஒருத்தனை என்ன தேடி வந்தானா? ஒருத்தனை போல நீங்க மாறுகிறவர்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கேட்போம். உங்க முகங்கள் பிசாசின் போராட்டங்களிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். கேட்போமா? விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே எனக்கு அற்புதம் செய்ததற்காய் நன்றி. என் குடி பழக்கத்தை மாற்றி விட்டதற்காய் நன்றி. என் கடன் பிரச்சனையை மாற்றி விட்டதற்காய் நன்றி. என் வியாதியை மாற்றி போட்டதற்காய் நன்றி. அடுத்த முறைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கூட இல்லாம போகலாம். எதுவானாலும் சரி, இன்னைக்கு யோபுவை போல நம்ம மாறணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. என் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபுவை பார்த்தாய், அவன் உத்தமன், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? எவ்வளவு நன்மை! இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது அவங்க கிருபை தானே. அப்ப ஏங்க நமக்கு நன்றி இல்லை? ஏன் நன்றி இல்லை? ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம்? வாங்கிறத பாருங்க, கொடுக்கிறத அப்போ ஆண்டவருக்கு தாய் பண்ணலாமா? ஆண்டவர் எனக்கு ஜீவன் தந்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுகிறார். எனக்கு பலன் தந்ததற்காக நன்றி, என்னை வாழ வைத்ததற்காக உமக்கு நன்றி, இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்ததற்காக நன்றி, என் தேவைகள் எல்லாம் சந்தித்து விட்டதற்காக நன்றி, என் குறைவுகள் எல்லாம் என்னை விட்டு மாற்றி போட்டதற்காக நன்றி. அப்பா, என் பலவீனத்தை மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி. கேட்போமா? நன்றின்னு சொல்லு. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே சொல்லு. கேட்போமா? ஒரு சத்தம் எழுப்பட்டுங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. இது ஆண்டவருடைய சமூகம். மெய்யாகவே இது நான் தந்த ஸ்தலம். இதை நான் விரும்பினபடியா இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல அவர் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, அவர் நன்றியோடு அவர் சோத்திரம் பண்ணுகிறார். எல்லா அடைக்கப்பட்ட வாசலுக்கும் அவர் திறவுகளை வைத்திருக்கிறார். அவர் வெண்கல கதவுகளை இருப்பு தாழ்பாடு முறிக்கிற தேவன். கேளுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்புங்கப்பா உந்த பிள்ளை, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, கொடுக்க போகிறார். நீங்க செய்ய உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே,
இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீர் ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்காக உமக்கு நன்றி. Hallelujah. முடிந்து போன எங்களோட வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்காக நன்றி. சிறைப்பட்ட நாட்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவதற்காக நன்றி. எல்லா நன்மைகளையும் நீங்க தர நீங்க போதுமானவராக இருக்கிறீங்கப்பா. ஆனா நாங்க சில நேரங்கள்ல நன்றி இல்லாதவங்களா இருக்கிறோங்கிறத நீங்க எங்களுக்கு கோடிட்டு காண்பிச்சிட்டீங்கப்பா. இனி நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ இரவோ பகலோ எது வந்தாலும் சரி எல்லா காலங்களிலும் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம்ப்பா. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் மட்டும்தான் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு யார் யார் விசுவாசத்தோடு தங்கள் தேவைகளை நினைத்து உமக்கு நன்றிகளை செலுத்தினார்களோ, ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. பரலோகம் இதை பதிவு செய்ததற்காக நன்றி. பரலோகத்தின் திரவியத்தினால இவர்களை நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி அப்பா. கேட்டவா 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் என் ஆண்டவர் கிருபைகள் செய்ததற்காக நன்றி. வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாய் ஆண்டவரே, சகோதரனாய் பிள்ளையாய் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னபடி இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னபடி ஒரு புதிய துவக்கத்தை இந்த மாதத்திலிருந்து உடைய வாழ்க்கையை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். நன்மை கிருபைகளை தொடரட்டும் ஆண்டவரே. மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கண்டுகொள்ள கிருபையை தாரும். இந்த வார்த்தையின்படி வாழ வளர கிருபை தாரும். பிசாசானவன் இந்த வசனம் என்கிற விதையை உடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.